கை ஒடிஞ்சு போச்சு. 6வது படிக்கல, சினிமா கொட்டாய் மேல ஏறி படம் பார்க்கல, இப்படி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒத்த கை வச்சுட்டு விளையாடுறானா, அந்த ஆர்வம் இல்லாத விளையாடுவானா, தோனி தோக்கணும் அப்படின்னு அந்த விக்கெட் எடுக்கணும் ஒரு ஆர்வமா தான். அதே மாதிரி அதையும் எடுத்துட்டான். ஒரு வினாத்துக்கு வழியும் தோத்துட்டு மாதிரி அது ஒரு அது விளையாடுறதுல தான் சவிச்சு விளையாடு. அப்படி தோக்கணும், அவங்களை அப்படி கீழ் பண்ணணும்னு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஜெயபிரகாஷ் டீம் வச்சிருந்தாங்க. அப்ப பந்து பெருக்கி போட்டு தான் போய்கிட்டு இருந்தான் நடராஜ். அப்புறம் அவன் அந்த பந்து பெருக்கி போடுறதுலயே போடும் போதே பவுலிங் போடுற மாதிரி தான் போடுவான். அதை வச்சு ஜெயபிரகாஷ் இவனை ட்ரைனிங் கொடுத்தோமா நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி அசோக்கும் ஜெயபிரகாஷும் டீம் வச்சிருந்தாங்கல்ல. அந்த டீம்ல அப்புறம் அவங்க லோக்கல்ல மேச்சேரிக்கு போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டா தார்மலம் போய் விளையாடுவாங்க. அப்புறம் நிறைய இதுக்கு விளையாட்டுக்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சு தான் கூட்டிட்டு வருவாங்க நடராஜ். அவன் 6வதுல இருந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுறா, ஆர்வத்திலேயே தான் இருந்தான். ஸோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்தீங்க? நாங்க வாடகை வீட்டில் தான் கண்ணு இருந்தோம். இந்த வீட்டுல பூச்சாது இந்த இந்த கல்லு தான் மண்ணு சேவத்தான், மண்ணு நிலம் தான். இந்த சிம்பு கல்லு வச்சுக்கிறாங்க, அது பூச கூட இல்லை. அப்ப வந்து அதுல தான் 17 வருஷமா இருந்தோம். எங்க சின்ன பாப்பா வந்து ஒரு குழந்தையில அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அதுலயே தான் இன்னும் இருக்கு. அதுல பூச்சல சுத்தி முள்ளுக்காடு பாம்பு வந்தாலும் சரி, கடவுள் தான் எங்களுக்கு தோணும். ஆனா எல்லாருமே பேசுவாங்க, என்னம்மா இப்படி பிடிக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. இருந்தாலும் அதுலயே தான் நாங்க 7 பேரும் மழை வந்தாலும் குளம் வந்தாலும் அதுலயே இருந்துக்கும். ஒரு இடி அடிச்சாலும் எல்லாம் ஒன்னா இருந்துக்கும்னு வச்சுக்கவே. அப்படியே ஒரு கஷ்டம் இடம் இல்லை, என்ன பண்றது? எத்தனை வீட்டுக்கு பார்த்தது, பிள்ளைங்களை விட்டுட்டு எங்க போறது? அப்படி இருந்துட்டு போட்ட பிள்ளைங்களை கட்டு கறி கடை பக்கம் வெளியே வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது வெளியே. நாங்கள் கடை போட்டு முடிக்கிற வரைக்கும் கடை போட்டு முடிச்சாத்தான் அவங்க பள்ளியோட விட்டுட்டு உள்ள போனாங்களா, வெளியே தான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்படி போட்டு கூட பிள்ளைங்களை வந்து காலேஜுக்கு அனுப்புனீங்க, இப்படி அனுப்புறீங்க, எல்லாம் நல்லா நீட்டாவே வளர்த்தி விட்டீங்க. உங்க இது திறமையா கூட பிள்ளைங்களை நல்லா வளர்த்தி விட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவன் நம்ம இப்படி இன்னமும் மாதிரி இப்ப கூட படிக்கிறான். நான் அப்படி ஆகிப்பட்டுமா எப்படின்னா அந்த மூஞ்சி கலா அவனுக்கு மூஞ்சல் தெரியல. அப்படி ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, எப்படி நம்ம பெரிய ஆளா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு டான்ஸ் காட்டுமில்ல, அந்த ஒரு எம்பசிச்சு அவன் மூஞ்சல் காட்டல. எப்போ இருக்கிற மாதிரி ஜாலியா தான் இருக்கிற மாதிரி பழைய மாதிரியே தான் இருக்கிறான். அப்படியே முதல் விக்கெட் ஓடிஐ விக்கெட் எடுத்தப்போ உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. தம்பி பாய் இதில் போய் 2 இதுக்கு விடல அவனை விளையாடுறதுக்கு. இந்திய டீம்ல 3வது விக்கெட் எடுக்கும்போது நான் இப்படி எடுத்து சடக்கு போட்டு எண்ணி அறியாது இப்படி போட்டு. அப்புறம் 2வது விக்கெட் போட்டா இன்னும் நல்லா ஹாப்பியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஊர் இதே வந்து பாராட்டுச்சுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் வந்து அவங்களும் வாத்தினாங்க. சின்ன வயசுல தான் பாக்குறோம்ல, அவனுக்கு ஒரு டேண்டு, இவனுக்கு தான் கை ஒடிஞ்சு போச்சு. 6வது படிக்கல, சினிமா கொட்டாய் மேல ஏறி படம் பார்க்கல, இப்படி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒத்த கை வச்சுக்கிட்டே விளையாடுறானா, அந்த ஆர்வம் இல்லாத விளையாடுவானா, அதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவனை விட்டுறலாம், அவன் போக்கிலே விட்டுட்டான். அவன் எதுக்காலம் அவனுக்கு என்ன பிடிக்கணுமோ அது பிடிச்சிட்டு வீட்டில் இருந்தால் என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னமும் கூட வந்தா சும்மாவே இருக்க மாட்டான். கிட்ட பேசி போடுமா, இப்படிமா இல்லை அந்த ஒரு பந்தை தூக்கி போடுவான், இப்படிமா. நான் கூட திட்டேன், அங்கேருந்து தான் வரேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு கம்முன்னு தான் இருறான்னா கெடுக்க மாட்டான். இப்படி ஆடிக்கிட்டே தான் இருப்பான். ஓட்டலாம் இருந்தாலும் இந்த பவுலிங்கில் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான். டோனி டோக்குன்னு ஒரு வந்து விளையாடணும்னு, ஆனால் தோக்கணும்னு தோத்தான். ஆனால் தோத்தாலும் அவரை வந்து அப்படி பண்ணிவிட்டான்னு ஃபீல் பண்ணல. அப்படி இது பண்ணணும்னு ஒரு அனாவசியமாக நினைக்கலன்னு வச்சுக்கவே. அவனுக்கு டோனி தோக்கணும் அப்படின்னு அந்த விக்கெட் எடுக்கணும் ஒரு ஆர்வமாக தான். அதே மாதிரி அதையும் எடுத்துவிட்டான். ஒரு வினாத்துக்கு வழியும் தோத்துவிட்டு மாதிரி அது ஒரு அது விளையாடுறதுல தான் சவிச்சு விளையாடு. அப்படி தோக்கணும், அவங்களை அப்படி கீழ் பண்ணணும்னு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஒரு டென்ஷன் டோனி டிக்கெட் எடுத்துட்டு நான் சொல்ல மாட்டான், சிரிச்சா. நாங்கள் சொன்னது ஏண்டா நீ நினைச்ச மாதிரியே நடத்தி விட்டியாடா அப்படிமா பல காட்டுவான். கிரிக்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது கண்ணு.